போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜாங்கத்தை வச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. இத கேள்விப்பட்ட தமிழ் செல்வி பதறி போறா. செல்லப்பாண்டிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா அந்த போலீஸ் அதிகாரி யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தான் இப்படி நடந்துக்கிறாருங்கிற ரகசியம் தெரிய வருது. உடனே தமிழ் செல்வி சும்மா இல்லாம ஆதாரங்களை திரட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறா. அங்க சேதுவும் மத்தவங்களும் தமிழ தப்பா நினைச்சு திட்டுறாங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம உள்ள போன தமிழ் அந்த போலீஸ் அதிகாரியோட சட்டவிரோத செயல்களை பட்டியலிடுறா. விசாரணைங்கிற பேர்ல ஒருத்தரை அடிக்க உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இது மனித உரிமை மீறல்னு பாயிண்ட்ஸோட பேசி அதிர வைக்கிறா. டிஎஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட மட்டும் இல்லாம அந்த அதிகாரி நீதிமான் மற்றும் தாமஸ் கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு தான் இதையெல்லாம் பண்ணாருங்கிற உண்மையை ஆதாரத்தோட நிரூபிக்கிறா. ராஜாங்கத்தோட அரசியல் செல்வாக்கை அழிக்கவே இப்படி ஒரு சதி நடந்திருக்குன்னு வெளிச்சத்துக்கு வருது. இதனால அந்த போலீஸ் அதிகாரி, நீதிமான், தாமஸ் 3 பேரும் கைதாகுறாங்க. ராஜாங்கம் விடுதலையாகி வெளியே வர்றாரு. இதையெல்லாம் பார்த்த சேதுவும் அந்த குடும்பமும் தமிழ் செல்வியோட அறிவையும் தைரியத்தையும் பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. ஆனா தமிழ் ரொம்ப தெளிவா இருக்கா. யாரோ என் குரல்ல பேசி ஒரு தப்பான நாடகத்தை ஆடி இருக்காங்க, அந்த உண்மை என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கு நான் யாருன்னு உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காம அப்பா அம்மாவோட அங்கிருந்து கிளம்பி போறா. தன்னை நம்பாத ஒரு குடும்பத்துல இனி வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்து தன் குழந்தையோட தனித்து வாழப்போற அந்த வைராகியத்தோட தமிழ் செல்வி அந்த இடத்த விட்டு நகர்றது ரொம்பவே கம்பீரமாயிருக்கு. தமிழ் செல்வி அந்த இடத்தை விட்டு வெளியேறிய பிறகு சேதுவின் மனதுக்குள்ள குற்ற உணர்ச்சியும் சந்தேகமும் ஒரு சேர போராடத் தொடங்குகிறது. தமிழ் குளிக்கப் போன அந்த சில நிமிடங்களில் அவளுடைய போன் வெளியேதான் இருந்தது என்பதை அவன் நினைத்து பார்க்கிறான். அப்பொழுது அந்த போனை எடுத்து தமிழைப் போலவே பேசியது யாராக இருக்கும் என்ற கேள்வி அவனை துளைக்கிறது. வீட்டிற்கு வந்ததும் சேது யாரிடமும் பேசாமல் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் இருந்தவர்களின் நடமாட்டத்தை தீவிரமாக ஆராய்கிறான். அப்போதுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது. அந்த வீட்டிலிருந்தே ஒரு நபர் தாமஸ் கொடுத்த ஐடியாவின்படி ஒரு வாய்ஸ் சேஞ்சர் செயலியை பயன்படுத்தி தமிழ்செல்வியின் குரலில் பேசி செல்லப்பாண்டியை வம்புக்கு இழுத்திருக்கிறார்கள். இந்த சதி திட்டத்தால் தான் தமிழ்செல்வி மீது ஒட்டுமொத்த பழியும் விழுந்தது என்பதை ஆதாரபூர்வமாக சேது கண்டுபிடிக்கிறான். இதனால் ஆத்திரமடைந்த சேது அந்த நபரை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டு நேராக தமிழை பார்க்க ஓடுகிறான். ஆனால் தமிழ் செல்வி இப்போது பழைய தமிழ் இல்லை. தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்தில் மீண்டும் வாழ்வதை விட தன் சுயமரியாதையே முக்கியம் என உறுதியாக இருக்கிறாள். ராஜாங்கம் சிறையிலிருந்து வந்த பிறகு தன்னை ஒரு மகளைப் போல காப்பாற்றியது தமிழ்தான் என்பதை உணர்ந்து அவளிடம் மன்னிப்பு கேட்கிறார். சேது தன் தவறுக்காக தமிழின் காலில் விழுந்து கதறினாலும் என்னை தப்பா நினைச்சப்போ வந்த அதே வேகம் என்னை நம்புறதுல உங்களுக்கு இல்லாம போயிருச்சு என்று கூறி அவனை திருப்பி அனுப்பிவிடுகிறாள். கதையின் அடுத்த கட்டத்தில் தமிழ் செல்வி தன் குழந்தையோடு ஒரு காரவமான வேலையில் சேர்ந்து யாருடைய தயவும் இல்லாமல் வாழத் தொடங்குகிறாள். சேதுவும் ராஜாங்கம் குடும்பமும் அவள் செய்த உதவியை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் தமிழ் செல்வி மீண்டும் அந்த வீட்டிற்கு திரும்புவாளா அல்லது ஒரு சாதனை பெண்ணாக தன் தனி பாதையில் பயணிப்பாரா என்பதுதான் இனி வரும் பெரிய திருப்பமாக இருக்கும். சேது தன் தவற்றை உணர்ந்து தமிழை தேடி வரும்போது தமிழ் செல்வி அவனிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாள். அன்னைக்கு என் போனை எடுத்து பேசினது யாருன்னு நீங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அன்னைக்கு நான் சொன்ன உண்மையை நீங்க ஒரு நிமிஷம் கூட நம்பலையே, அதுதான் எனக்கு பெரிய வலியே என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறுகிறாள். சேது எவ்வளவோ கெஞ்சியும் தன் முடிவில் உறுதியாக இருக்கும் தமிழ் தன் தந்தை செல்லப்பாண்டியுடன் சேர்ந்து ஒரு சிறிய தொழிலை தொடங்குகிறாள். இந்த சூழலில் தாமஸ் மற்றும் நீதிமான் இருவரும் சிறையில் இருந்தபடியே தமிழை பழிவாங்கத் துடிக்கிறார்கள். அவர்கள் அனுப்பும் ஆட்கள் தமிழின் தொழிலுக்கு பல இடையூறுகளை கொடுக்கிறார்கள். ஒருமுறை தமிழுக்கு ஆபத்து வரும்போது சேது ஓடி வந்து அவளை காப்பாற்ற முயற்சிக்கிறான். ஆனால் தமிழ் என் பாதுகாப்புக்கு எனக்கு போராடத் தெரியும் என்று கூறி சட்ட ரீதியாகவும் தைரியமாகவும் அந்த ரவுடிகளை எதிர்கொண்டு அவர்களை போலீசில் ஒப்படைக்கிறாள். இதை பார்த்து சேதுவுக்கும் ராஜாங்கத்துக்கும் தமிழின் மீதான மரியாதை இன்னும் பல மடங்கு உயர்கிறது. கதையின் ஒரு கட்டத்தில் ராஜாங்கத்தின் அரசியல் பதவிக்கு மீண்டும் ஒரு சோதனை வரும்போது தமிழ் செல்வி மறைமுகமாக இருந்து அவருக்கு உதவி செய்கிறாள். தான் அந்த வீட்டுப் பெண்ணாக இல்லாவிட்டாலும் ஒரு மனுஷியாகவும் ஒரு நல்ல மருமகளாகவும் தன் கடமையை செய்கிறாள். இதை தெரிந்து கொண்ட ராஜாங்கம், நீ என் மருமகள் இல்லை, என் மூத்த மகள் என்று கண்ணீர் மல்கக் கூறுகிறார். கடைசியில் சேது தன் தவற்றை திருத்திக் கொண்டு தமிழுக்குச் சமமான ஒரு மனிதனாக அவளுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக காத்திருக்கிறான். தமிழ் செல்வி உடனடியாக அவனை மன்னிக்காவிட்டாலும் தன் குழந்தையோடும் கௌரவத்தோடும் ஒரு சாதனை பெண்ணாக தலைநிமிர்ந்து நிற்கிறாள். அந்த வீட்டில் அவமானப்பட்ட அதே தமிழ் இன்று ஊரை போற்றும் ஒரு தைரியமான பெண்ணாக உருவெடுத்து நிற்பதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய வெற்றியாக அமைகிறது.
இறுதியில் தமிழ்செல்வி மீண்டும் சேதுவுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என நினைக்கிறீர்களா, அல்லது ஒரு தனித்துவமான பெண்ணாகவே தன் பயணத்தை தொடர வேண்டுமா என்று பார்ப்போம். தன்னுடைய சுயமரியாதையை நிலைநாட்டிய பிறகு தமிழ்ச்செல்வி தன் தந்தை செல்லப்பாண்டி மற்றும் தாய் வசந்தியுடன் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறாள். ஊர் மக்கள் முன்னிலையில் அவமானப்பட்ட அதே ஸ்டேஷனில் இன்று அவளுடைய புத்திசாலித்தனமும் தைரியமும் பேசப்படுவதைக் கண்டு செல்லப்பாண்டி பெருமிதம் கொள்கிறார். ஆனால் சேதுவின் நிலைமைதான் இப்போது தலைகீழாக மாறுகிறது. தமிழ் சென்ற பிறகு அந்த வீடு ஒரு சூனியமாக அவனுக்குத் தோன்றுகிறது. தமிழ் குளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவளுடைய போனை எடுத்து பேசியது யார் என்ற உண்மையை அறிய சேது தீவிரமாக இறங்குகிறான். வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் அந்த நேரத்தில் போன் யாரிடம் இருந்தது என்பதையும் ஆராயும்போது தன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே தாமஸுடன் கைகோர்த்து இந்த வேலையைச் செய்தது அவனுக்கு தெரிய வருகிறது. அந்த நபர் வேறு யாருமல்ல, ராஜாங்கத்தின் அரசியல் வளர்ச்சியை பிடிக்காத அந்த வீட்டின் நெருங்கிய உறவினர்தான். இந்த உண்மை தெரிந்ததும் சேது நிலை குலைந்து போகிறான். உடனே தமிழின் வீட்டிற்கு ஓடும் சேது அவளுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். தமிழு, நான் உன்னை நம்பாம போனது என் தப்புதான். உன் குரல்ல யாரோ பேசினாங்கன்னு தெரிஞ்சதும் என் புத்தி வேலை செய்யாம போச்சு. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா என்று கதறுகிறான். ஆனால் தமிழ் மிக நிதானமாக பேசுகிறாள். மாமா, நீங்க உண்மையை கண்டுபிடிச்சது சந்தோஷம். ஆனா அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க அப்பாவை நீங்க பேசின பேச்சும் என்ன நீங்க பார்த்த பார்வையும் என்னால மறக்க முடியாது. நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் இருக்கலாம், ஆனா வாழ்க்கை இருக்க முடியாது என்று கூறி அவனை திருப்பி அனுப்பிவிடுகிறாள். ராஜாங்கம் சிறையிலிருந்து வந்த பிறகு தன் மருமகளின் அருமையை ஊர் உலகமே பேசக் கேட்டு நெகிழ்ந்து போகிறார். அவர் நேரா செல்லப்பாண்டி வீட்டுக்கு வந்து, என் பிள்ளைய நான் சரியா வளர்க்கல, அவனை மன்னிச்சிருமா, நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வரவேணாம், என் மகளா வந்து எங்க கூடவே இரு என்று உருகுகிறார். தமிழ் தன் மாமனார் மீது வைத்திருக்கும் மரியாதையால் கலங்கினாலும் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறாள். கதையின் கிளைமாக்ஸில் தமிழ் ஒரு பெரிய சமூக நல அமைப்பைத் தொடங்கி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பும் சட்ட உதவியும் அளிக்கும் ஒரு ஆளுமையாக வளர்கிறாள். சேது தன் தவறுக்காக தினமும் வருந்தி அவளுடைய மன்னிப்புக்காக காத்திருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் தமிழ் அவனை மன்னித்தாலும் பழையபடி அந்த வீட்டுக்குள் முடங்கி போகாமல் ஒரு சுதந்திரமான கௌரவமான பெண்ணாக தன் பயணத்தை தொடர்கிறாள். இதுதான் அந்த தமிழ்ச் செல்விக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. சேது தன் தவறுகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தமிழின் மன்னிப்புக்காக காத்திருக்கும் நிலையில் கதையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படுகிறது. அந்த ஊரில் நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலில் ராஜாங்கத்தின் பதவிக்கு ஆபத்து வருகிறது. எதிரிகள் ஒன்று சேர்ந்து ராஜாங்கத்தின் பழைய வழக்குகளை தோண்டி எடுத்து அவரை முடக்க பார்க்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழலில் சேதுவால் எதையும் செய்ய முடியாமல் திகைத்து நிற்கிறான். அப்போதுதான் தமிழ்ச்செல்வி மீண்டும் ஒரு முறை தன் புத்திசாலித்தனத்தை காட்டுகிறாள். அவள் சேதுவின் வீட்டுக்கு மருமகளாக திரும்பி வராவிட்டாலும் ஒரு வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் ராஜாங்கத்திற்கு நேர்ந்த அநீதியை எதிர்த்து போராடுகிறாள். அந்த பழைய போலீஸ் அதிகாரி மற்றும் நீதிமான் செய்த சதித்திட்டங்களை ஒவ்வொன்றாக ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாள். இதன் மூலம் ராஜாங்கத்தின் மீதான கரை துடைக்கப்பட்டு அவர் மீண்டும் மக்கள் செல்வாக்கை பெறுகிறார். இத பார்த்த சேது, தமிழு, நீ இவ்வளவு செஞ்சும் நான் உன்னை இன்னும் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனே என்று வருந்துகிறான். ஆனால் தமிழ், நான் செஞ்சது என் மாமனாருக்காகவும் இந்த நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டிய நல்லதுக்காகவும் தான். இதுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைக்கும் சம்பந்தமில்லை என்று மிகத் தெளிவாக கூறுகிறாள். ஒரு கட்டத்தில் தமிழின் போனை பயன்படுத்தி அவதூறு பரப்பியது சேதுவின் நெருங்கிய உறவினர்தான் என்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படுகிறது. அந்த நபர் அனைவர் முன்னிலையிலும் உண்மையை ஒப்புக்கொள்ள சேது நிலை குலைந்து போகிறான். தமிழ்செல்வி அந்த வீட்டிற்கு வராமல் தன் தந்தையின் வீட்டிலிருந்தே ஒரு பெரிய சட்ட ஆலோசனை மையத்தை தொடங்குகிறாள். கதையின் இறுதியில் சேது தன் அகந்தையை விட்டுவிட்டு தமிழின் நிழலாக அவளுக்கு துணையாக இருக்க முடிவெடுக்கிறான். அவள் மீண்டும் அந்த வீட்டுக்கு வருவாளா என்பது காலத்தின் கையில் இருந்தாலும் தமிழ்ச்செல்வி இப்போது ஒரு சாதாரண பெண் அல்ல, அநீதியை தட்டி கேட்கும் ஒரு வலிமையான ஆளுமையாக உருவெடுத்து நிற்கிறாள். அந்த ஊர் மக்களும், ஏன் அவளை பகைத்துக் கொண்ட ராஜாங்கத்தின் குடும்பமுமே அவளை வியந்து பார்ப்பதுடன் கதை ஒரு கௌரவமான முடிவை எட்டுகிறது.